நீயா? எப்படி வந்த? என்னடி பேசுனியா? உன் காதல் சக்சஸ் ஆயிடுச்சா? இல்லடி, அவருக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரமா தெரியுதுடி. என்னமோ எனக்கு இந்த காதல் சக்சஸ் ஆகும் நம்பிக்கையே இல்லை. எது எப்படி ஆனாலும் இனி அவன் தாண்டி எனக்கு புருஷன். அவனை நான் தேடி போறேன்டி. ஹேய், என்ன வேணாண்டி. உன் வீட்ல தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும்டி. ஏற்கனவே எங்க வீட்டுல விபரீதம் ஆயிப்போச்சு. வர முகூர்த்தத்திலேயே எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டி. அந்த குணாவோட ஓடி போறேன். அவன் கூட வாழ போறேன். ஏண்டி, உன்னை தொட்டு தூக்குன பாவத்துக்கு அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் மாமாவையும் உங்க அப்பாவையும் நினைச்சு உடம்பெல்லாம் பதறது. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னையும் புதைச்சிருவாங்க. நான் வரமா, என் ஆளை விடு. ஏய் ஏய் நில்லடி. ஏய் பழைய துளியில விடலாம் நினைச்சா விடமாட்டேங்கிறீங்களா? டேய் டேய், இவனை தூக்கி தண்டவாளத்துல கொண்டு போடுங்கடா. டேய் போங்கடா. வாமாப்ல. என்னவாமா பழசுல விட்டுட்டீங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரவன்? இவனா இவன் நிக்கிறானே, இவனோட மாப்பிள்ள. ஐயா, மாப்பிள்ளன்னு சொல்றீங்க, நீங்களே போட்டு தள்ளிட்டீங்களா மாமா? அவன் செஞ்ச தப்புக்கு தாண்டா அவனை போட்டு தள்ளனேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இங்க நிக்கிறானே, இவனோட பொண்ணை தான் அவனுக்கு பேசி வச்சிருந்தது. அவனோட நடவடிக்கை சரியில்லைன்ட்டு இவன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொண்ணு முகத்துல கொண்டு போய் ஆசிட் அடிச்சுட்டான்டா. அதுக்காகத்தாண்டா அவனை போட்டு தள்ளனேன். சரி, அதை விடு. கோர்ட்டுக்கு போனியா, என்ன ஆச்சு? எப்போ நம்ம பக்கம் தானே மாமா தீர்ப்பு. கேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, இனிமேலாவது ரவுடித்தனத்தை விட்டுட்டு ஒழுங்கா புழைக்கிற புழப்ப போய் பாரு. போய் வேலையை பாரு. சரி மாமா, வர. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஐயா. உங்க பொண்ணை அவருக்கு கொடுக்கிற விஷயத்துல எனக்கு நல்லதுன்னு படலைங்க ஐயா. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்த நிலைமை உங்க பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுங்க ஐயா. பார்த்துக்குங்க ஐயா. தோ கொடுக்குறேன். அத்தை, அப்பா. ஹலோ அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. கல்யாண விஷயம் பத்தி மாப்பிள்ளை பேசுனியா? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? இப்பதான் உன் மாப்பிள்ளை கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். வெயினா. சரிம்மா. என்னம்மா மாப்பிள்ளைங்கிற, என்கேஜ்மெண்ட்ங்கிற, கல்யாணம்ங்கிற, என்ன இது? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கா? யார் கூட? ரேவதி கூடதா? ரேவதி கூடயா? ஏய் குணா, குணா, என்னடா கனவா? ஆமா, இவளை கல்யாணம் பண்ண என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன். சொன்னேன். மாமா மாதிரி இருக்கேன். அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? டிரைவர், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஏறுங்கம்மா. டிரைவர், அதோ அந்த வண்டி தான் ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. சீக்கிரம். தோமா. ஐயோ, வேகமா போங்களே. போயிடலாமா, போயிடலாம். வா. ஹலோ அப்பா,
என்னம்மா? நம்ம பழைய வீட்டுக்கு உடனே வாங்களேன். சீக்கிரம் வாங்க. சரிம்மா வர்றேன். ஆ. என்னம்மா என்ன விஷயம்? இங்க எதுக்கு என்ன வர சொன்ன? அது வந்துப்பா, உங்க மாப்பிளைய பெரிய உத்தமர்னு சொன்னீங்கல்ல, அந்த உத்தமத்தை நேர்ல பார்க்க வேண்டாம்? என்ன சொல்ற? அவரு இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. இங்கேயா? ம், வாங்க. டேய் ஆறுமுகா. யாரு? ஆறுமுகா வாடா கொஞ்ச நேரம் வெளியே. நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. டேய் என்னடா இது? யாரா அவ? ஏண்டா உன்னை பத்தி ஊருக்குள்ள பலர் பலவிதமா கேவலமா சொன்னாங்க. நான் நம்பல. இப்ப கண்கூடா பாக்குறேன்டா. இத பாருடா, ரவுடி ரவுடியா தான்டா இருக்கணும். இப்படி பொம்பளை பொறுக்கியா இருக்க கூடாதுடா. நல்ல வேளை இப்பவே உன் வேஷ கலைஞ்சு போச்சுடா. இல்லாட்டி என் பொண்ணோட வாழ்க்கையே பாழா இருக்கும்டா. ஏமா நீ வாமா நம்ம போலாம். மாமா நில்லு மாமா. எனக்கு உன் பொண்ணுக்கும் நீ நிச்சயம் பண்ண நாள்லயே கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுவேன். டேய் அருவம், இது கொலை பண்ணி பண்ணி தழும்பேறி போன கைடா. என்ன பழைய மாதிரி மாத்தணும்னு நினைச்ச உன்னை அழிச்சிருவேன். சரி வாமா நம்ம போலாம். மீனா மீனா நில்லு நில்லு மீனா. டேய் இத பார், இனிமே என் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தேடி பாடுறா. போடா உள்ள. அவங்க கிடக்குறா, நீ வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டா? ஃப்ராக், ஃபிஷ், அனிமல்ஸ் எல்லாம் வச்சு பெட்ரூமை பேட் ரூம் ஆக்கி வச்சிருக்கீங்க. எப்படி மாம்ஸ் இதுக்குள்ள தூங்குறீங்க? ஏய் இப்ப நான் முக்கியமா ஃபிஷ் முக்கியமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற சொல்லு. மார்க்கெட் போடுவாங்க. அம்மா இருப்பாங்க, அம்மாவை கூட்டு போ. அத்தாங்க இல்ல மாம்ஸ். வந்ததும் கூட்டு போ. இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நீ என் கூட வரல, இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி கிச்சன்ல கொடுத்துருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ. வா. அப்படி வா. வா மாம்ஸ். வா. முதல்ல எங்க போணும்? ஃபர்ஸ்ட் காய்கறி மார்க்கெட் போல, அப்புறமா நான் சொல்றேன். ஏறு. மாம்ஸ் ஏதாச்சும் பேசுங்க. ஏன் சைலண்டா வரீங்க? என்ன பேச சொல்ற? நம்ம ஃபியூச்சரை பத்தி பேசுங்க. ஏய் முதல்ல என்ன இப்ப காரை ஓட்ட விடுறியா இல்லையா? மாமா நமக்கு ஒரு குழந்தை போதுமா இல்ல 2 குழந்தையா? 10 குழந்தை பெத்துக்கிட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கலாம், சரியா? சீ போங்க மாமா, நீங்க எப்பவுமே இப்படிதான். உன்கிட்ட மாட்டிக்கிட்ட எங்க இருந்து போக முடியும்? மாம்ஸ் நான் என்னதான் இங்கிலாந்துல படிச்சிருந்தாலும் நம்ம கல்ச்சர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற வெள்ளைக்காரங்களை பார்த்தா கூட உன் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாம் சிரிக்கிறீங்க? நான் ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்றேன். நீ சிட்டிங் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. யூ நாட்டி. ஏதோ கடை வந்துருச்சு, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. மாம்ஸ் வெயிட் பண்றத லைஃப் லாங் பண்ண அதான் ரியல் லவ். உங்க ஹார்ட்ல நான் மட்டும் தான் இருக்கணும். நீங்க தான் என்னோட ஹீரோ மாம்ஸ். ஐ லவ் யூ. இவன் எப்படி பேசுறா? மாம்ஸ் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? முதல்ல உன் படிப்பு முடி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்.
ஆமாமா நான் புறப்பட்டேன் இந்த வந்துடுறேன். என்னங்க என்ன தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். நீங்க கல்யாணம் சொன்னது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டா நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏண்டி உன்கிட்ட எத்தனை இடம் சொல்லியிருக்கேன் உன் தம்பிக்கு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு சொல்லி. அதை விட்டுட்டு பழையபடி கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கிற போடி உள்ள. இங்க பாருங்க, என் தம்பியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான். அவன் ஆறுமுகம். அவன் நினைச்சா கண்டிப்பா கல்யாணம். மீனா மீனா வா வண்டியில ஏறி என் கூட மில்லுக்கு போலாம். இங்க இருந்தா இவளே இவன் தம்பி கொண்ட கூட்டி கொடுத்துருவா. ஏறு வண்டியில போடி உள்ள. மீனா நீயாவது கேளுமா.